கோவப்படாதீங்க. இந்த மாதிரி இல்லத்தை வச்சு நடத்துறவங்களுக்கு பொறுமை அவசியம். அதை விட சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி இல்லம் நடத்துறவங்களுக்கும் பெரிய தொண்டு நிறுவனங்கள் நடத்தி வரவங்களுக்கும் இதை விட பெரிய பெரிய அவமானங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி அப்பாவோட உழைப்புல உட்கார்ந்து சாப்பிட்டு திமிர் பிடிச்ச உங்களோட அவமானத்தை தாங்கிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல சார். இந்த மாதிரி நிலைமையிலையும் நீங்க 30 குழந்தைகளை வச்சு காப்பாத்திட்டு இருக்கீங்க. இவனுங்களால ஒரு குழந்தைய வச்சு காப்பாத்த முடியுமா? நல்ல வேணும்டி. அவ்வளவு ஏன் இவனுங்களோட அப்பா இவங்களை வீட்டை விட்டு துரத்துனா இவனுங்களால இவனுங்களை காப்பாத்திக்க முடியுமா? வாயை மூடுங்க. ஏதாவது பேசுனீங்க, ஹோட்டல்ல வர பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறீங்க, ஏன் என்கிட்டயே தப்பா நடந்துக்கிறீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். அரசியல் செல்வாக்கு இருக்கு, பணம் இருக்குன்றதுனால இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? தொலைச்சிடுவேன், ஜாக்கிரதை. நீங்க வாங்க சார். கால்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? இல்ல முடியல, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ். அப்படிங்களா? இப்போ ஆபீஸ் தான் போறீங்களா? ஆபீஸ் தான் போயிட்டு இருக்கேன். பரவாயில்லைங்க, இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே கலெக்ஷன் ஆயிருக்கு. ஐயோ, பாத்து பாத்து எந்திரிங்க. பரவாயில்ல, பாத்து விட்டுருங்க. வாங்க வாங்க. வாங்க சார். இல்ல இல்ல நீங்க போங்க, பரவாயில்ல. இல்ல சார், நான் உங்களை போற வழியா டிராப் பண்ணிட்டு இல்லங்க, போறேன். எனக்கு வேலை இருக்குங்க, நான் பாத்து பரவாயில்ல சார், வாங்க, நான் உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். ஐயோ சொன்னா கேளுங்க. போற வழி தானே சார், வாங்க. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஐயோ அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல சார், நீங்க வாங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க. பாத்து மெதுவா சார், பாத்து இருங்க. கருணகுமார் மேல அன்னைக்கு எவ்வளவு பாசம், அன்பு, அக்கறை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏண்டா என்னத்தை இவ்வளவு தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்க? என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அது உங்ககிட்ட சொல்லாம வேணாமன்னு தான் யோசிக்கிறேன். அப்படி என்னடா யோசனை? அண்ணி குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. என்னடா சொல்ற? நம்ம எவ்வளவோ உதவி பண்றேன்னு சொல்லியும் அண்ணி அதை ஏத்துக்க மாட்டேன்னு மறுத்துட்டாங்க. கை குழந்தையோட தனியா இருக்கிற அவங்க இனி செல்வத்தோட சேர்ந்து வாழ போற வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா செல்வமும் திருந்தி வாழ்ற ஸ்டேஜ் எல்லாம் எப்பவோ தாண்டி போயாச்சு. அதனால அன்னிக்கும் அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கும் என்ன செய்ய போறேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரிடா, அதுக்கா இந்த நேரத்துல எதுக்கா அதை யோசிச்சுட்டு இருக்க? ஏண்டி, நல்ல விஷயத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு நேரங்காலம் வேண்டி இருக்காடி. அந்த நல்ல பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியானதுக்கு யார் காரணம்? அந்த பொண்ணுக்கு ஆதரவா இருந்த அவங்க அப்பா அம்மா சாவுக்கு காரணமே நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் தான்டி. அது மட்டுமா, இன்னைக்கு அந்த பொண்ணு இருக்கிற ஆதரவெல்லாம் விட்டுட்டு அனாதையா போய் அந்த கருணை இல்லத்துல தங்கி இருக்கான்னா அதுக்கும் காரணம் நம்ம குடும்பத்துல சேர்ந்தவன் தானே. அப்படி இருக்கும்போது நாம தானே அந்த பொண்ணோட நல்லது கட்டத்தை பத்தி யோசிக்கணும். என்னமோ பெருசா பேச வந்துட்டா பேச்சு. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அப்பா, நீங்களே சொன்னீங்களேப்பா, குடும்ப உறவெல்லாம் விட்டுட்டு அண்ணி அனாதை மாதிரி இல்லத்துல தங்கி இருக்காங்கன்னு. அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து தங்க வச்சிருக்கிறது கருணகுமாருங்கிற ஒரு நல்ல மனுஷன் தானே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனோட அண்ணியை நாம சேர்த்து வச்சா என்ன தப்பு? டேய் வாசு, என்னடா பேசுற? என்ன பேசுற? புரிஞ்சுதா பேசுறியா நீ? எல்லாம் புரிஞ்சுதாம பேசிட்டு இருக்க. கருணகுமார் அண்ணி ஏன் சேர்ந்து வாழக்கூடாது? நாம ஏன் அவங்களை சேர்த்து வைக்க கூடாது? அடப்பாவி, பைத்தியக்கார மாதிரி பேசாத. அர்ச்சனா கழுத்துல செல்வம் கட்டின தாலி இருக்கு, அவன் கையில அவன் குழந்தையும் இருக்கு. எனக்கு ஒன்னும் பைத்தியம் பிடிக்கலாமா? நான் பிராக்டிகலா யோசிச்சு தான் பேசிட்டு இருக்கேன். புருஷன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அயோக்கியத்தனம் பண்ணாலும் அவனை மன்னிச்சு பொண்டாட்டி ஏத்துக்கணும். இல்ல தனிமரமா தான் வாழணும்னு ஏதாவது வரமுறை இருக்கா? செல்வம் தான் அன்னைக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டான்ல, அதுக்கப்புறம் எதுக்காக அவனுக்காக காத்துட்டு இருக்கணும்? இத பாரு, அப்படியே அவன் திருந்தி வந்தா கூட அண்ணி அவனை ஏத்துக்க கூடாது. அதுதான் அண்ணி அவனுக்கு கொடுக்கிற பெரிய தண்டனையா இருக்கணும். இந்த சூழ்நிலையில அன்னைக்கு குழந்தைக்கும் எதிர்கால பாதுகாப்பு என்ன இருக்கு? கருணகுமார் ரொம்ப நல்ல மனுஷன், அண்ணியை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. அதுக்காக தான் இதெல்லாம் யோசனை பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல யோசனை தான் வாசு. எனக்கு என்னமோ நீ யோசிச்சதுதான் சரின்னு படுது. அக்காவுக்கு வயசு இருக்கு, இன்னும் வாழ்க்கை இருக்கு. செல்வ மாமா பண்ண தப்பால அவங்க வாழ்க்கைய பாழாக்கிக்கணுமா? புருஷன் இறந்து போன எத்தனையோ பொண்ணுங்க, புருஷனால கைவிடப்பட்ட எத்தனையோ பொண்ணுங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? என்ன கேட்டா அக்காவுடைய நிலைமையும் அப்படிதான்.
அவங்க கருணகுமார் சாரோட சேர்ந்து வாழணுங்கிறது சரியான முடிவுதான் வாசு. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? அப்பா என்னப்பா யோசிக்கிறீங்க? இதை ஏத்துக்கிறதுல கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கதான் செய்யும். ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கப்பா. அன்னிய இன்னொரு வீட்டு பொண்ணா, நம்ம வீட்டு மருமகளா யோசிக்காம அவங்கள நம்ம வீட்டு பொண்ணா உங்க மகளா யோசிச்சு பாருங்கப்பா. என்னோட யோசனை கண்டிப்பா தப்புன்னு தோணாது உங்களுக்கு. யோ, இவங்க 2 பேரும் தான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு நீயும் சரின்னு தலையாட்டிடாத. ஏண்டா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? அம்மா, உன்ன மாதிரிலாம் இருந்தா காலத்துக்கும் பொம்பளைங்களுக்கு நல்லதே நடக்காது. அடிமத்தனமா இருந்து வாழ்க்கையை தான் வீணாக்கிக்கணும். நான் சொல்றத கொஞ்சம் மனசாட்சியோட யோசனை பண்ணி பாருமா. அப்பா, இது நான் திடீர்னு எடுத்த முடிவில்லப்பா. சில சம்பவங்களை நேர்ல பார்த்ததால தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். அண்ணி குழந்தைய பிரிஞ்சு புத்தி பெதலிச்சு இருந்தப்போ கருணகுமார் தான் தாய் உள்ளத்தோட அவங்களை கவனிச்சுக்கிட்டாரு. குழந்தைய கண்டுபிடிச்சு அண்ணிக்கிட்ட சேர்த்தாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு தெரியும்ல. அது மட்டும் இல்ல, ஒரு தடவை அண்ணி டியூட்டி முடிஞ்சு வரதுக்கு லேட் ஆன உடனே அவர் எப்படி பதறி போயிட்டார் தெரியுமா? அதெல்லாம் நானும் ரேவதி நேர்ல பார்த்திருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு கருணகுமார் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில வரும்போது அவர் கால் தடிக்கு கீழே விழ பார்த்தாரு. அப்ப அண்ணி அவரை கைத்தாங்களா கூட்டிட்டு வந்து கார்ல கூட்டிட்டு போனாங்க. அது எல்லாத்தையும் நான் நேர்ல பார்த்தேன்பா. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றது பொருத்தமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. சீ, கேட்கறதுக்கே நாராசமா இருக்கு. யோ, என்னையா நீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாய் மூடிக்கிட்டு நின்னுட்டு இருக்க? நல்ல குடும்பத்துல பிறந்தவங்களால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஏய், வாயை மூடிட்டு சும்மா இரு. அவன் பேசுனதுல என்னடி தப்பு? இப்போ பொண்டாட்டிய பிரிஞ்சிருக்கிற புருஷன் மட்டும் வேற கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா பிரிஞ்சிருக்கிற பொண்டாட்டி வேற கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அப்படிதானே? பொண்டாட்டி செத்து போயிட்டா புருஷங்காரன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான், ஆனா இந்த பொம்பளைங்க மட்டும் தனியா அனாதையா நிக்கணும். ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயம் ஆடி. இந்த பார், இதை நீங்க யார் ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, யார் மறுத்தாலும் சரி, நான் இதை ஆதரிக்கிறேன். வாசு, நாம் அர்ச்சனைக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு வைக்கிறோம். பிரமாதம் மாமா. எங்க நீங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பீங்களோன்னு நான் பயந்தேன். ஆனா நாங்க சொன்ன விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிட்டு ஆதரவு கொடுத்துட்டீங்க. இல்லம்மா, நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆதரவு கொடுக்கறது தப்பு இல்லையம்மா. அது மட்டும் இல்லாம அர்ச்சனாவோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், அதுக்காகவும் தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்புறம் வாசு அப்பா, இந்த விஷயத்தை அர்ச்சனா கிட்டயும் அந்த கருணகுமார்கிட்டையும் இப்போதைக்கு பேச வேண்டாம். சமயம் வரும்போது சந்தர்ப்பம் பார்த்து அப்படியே சொல்லி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்த்துருவோம். நல்ல முடிவு தாண்டா சொல்லியிருக்கேன். சரி சரி. ஹலோ நந்தினி, நான் தாம்மா. நான் தானே. உங்களுக்கு பேர் இல்லையா? யார் பேசுறது? என்னம்மா, என்னோட குரல உனக்கு அடையாளம் தெரியலையா? நான் தாம்மா பாக்யா ஆண்டி, வாசுவோட அம்மா. ஓ, சொல்லுங்க ஆண்டி. சாரி, நான் கொஞ்சம் மூட் அப்செட்டா இருந்ததுனால அப்படி பேசிட்டேன். ஏம்மா, என்னாச்சு? என்னத்த சொல்றது ஆண்டி, எல்லாம் அந்த செல்வத்தினாலதான். என்னது, செல்வத்தாலையா? என்னாச்சு? ஆமா ஆண்டி, எனக்கும் செல்வத்துக்கு நடுவுல பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. என்னது, வயித்துல புளிய கரைக்கிற மாதிரி என்னமோ சொல்ற? உங்க 2 பேருக்கும் என்னம்மா பிரச்சனை? நான் என்னத்த சொல்றது ஆண்டி, வர வர செல்வத்தோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. என்கிட்ட காம்ப்ளெக்ஸ் பாக்குறாரு. ஆபீஸ்ல என்னோட எல்லா அதிகாரத்தையும் கட்டுப்படுத்திட்டாரு. பிசினஸ்ல என்னடானா சொதப்பி லாஸ் ஏற்படுத்துறாரு. இவரை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு தெரியல ஆண்டி. ஐயோ, வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல பானை உடைஞ்ச கதையாயிட போகுது. இங்க பாரு, பாத்து நந்தினி, எப்படியாவது அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவனை பிடிக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு பாரு. நான் என்ன பண்றது ஆண்டி? அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதம்மா. நிலைமை இப்பதான் உனக்கு சாதகமா வந்துகிட்டு இருக்கு. என்ன சாதகமா வந்துகிட்டு இருக்கு? உனக்கு இடைஞ்சலா இருந்தாலே அர்ச்சனா இனிமே அவளே நினைச்சாலும் உனக்கு இடைஞ்சலா வர முடியாது நந்தினி. அந்த அளவுக்கு நிலைமை உனக்கு இப்ப சாதகமா இருக்கு. என்ன சொல்றீங்க? அர்ச்சனாவுக்கும் அந்த கருணகுமாருக்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொல்லித்தானே அவளை வீட்டை விட்டு விரட்டி விட்ட. ஆமா, அதுக்கு இப்ப என்ன? நீ சொன்ன பொய் இப்ப நிஜமாக போகுது நந்தினி. என்ன சொல்றீங்க?
அந்த அர்ச்சனாவுக்கும் கருணகுமாருக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. ஓ ரூட்டு தானாவே கிளியர் ஆக போகுது. என்ன ஏதாவது கனவு கண்டீங்களா? அட இல்லம்மா, கனவெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது எங்க வீட்டுல இருக்கிற பெரிய மனுஷங்க பேசிக்கிட்ட விஷயம்தான். இத பார்த்துட்டு வாசு வந்து இந்த விஷயத்தெல்லாம் வீட்டுல சொன்னான். ரேவதி வாசுவும் பேசாம கருணகுமாருக்கும் அர்ச்சனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்ல, என் வீட்டுக்காரரும் ஆமா அதான் அர்ச்சனாவுக்கும் நல்லது, தப்பான புருஷனை விட்டு பிரிஞ்சு தனியா வாழறதை விட 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லைன்னு ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டாரு. உங்க வீட்டு ஆளுங்க பேசினா மட்டும் போதுமா? இதுல கருணகுமாருக்கும் அர்ச்சனாவுக்கும் சம்மதம் வேணாமா? ஆண்டி, எனக்கு அவங்க 2 பேரை பத்தி நல்லா தெரியும். அவங்க மனசுல அந்த மாதிரி எண்ணமும் இருக்காது, அவங்க இதுக்கு ஒத்துக்கவும் மாட்டாங்க. அட நீ ஒண்ணுமா, எங்க வீட்டுல இருக்கிறவங்களா பேசுற தோரணையை பார்த்தா அவங்க 2 பேர் மனசையே மாத்தி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டாங்க போல இருக்க. ஏன் ஆண்டி, அப்படி ஒரு சம்பவம் நடந்தா அது நமக்கு தானே நல்லது. அதனால்தாம்மா சொல்றேன், செல்வம் விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போன்னு. இந்த சந்தோஷமான தகவலை சொல்றதுக்காக தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்குள்ள நீ மனசு சங்கடப்படுற மாதிரியான அந்த விஷயத்த சொல்லிட்ட. சாரி ஆண்டி. சரி விடுமா. அம்மாடி நந்தினி, இந்த தகவலை முதல்ல செல்வத்து காதுல போடு. அப்பதான் அவனுக்கு அந்த அர்ச்சனா மேல இருக்கிற கோபம், வெறுப்பு, எரிச்சல் எல்லாம் அதிகமாகும். உங்ககிட்ட பழையபடி பழக ஆரம்பிப்பான். ஓகே ஆண்டி, இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்ப நான் போனை வச்சுட்டுமாமா? ஓகே ஆண்டி, பை. வாங்க செல்வம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் தெரியும் இஸ் மிஸ்டர் செல்வம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்னோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு இந்த பார்ட்டிக்கு வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் வணக்கம். என்னை வந்து கௌரவப்படுத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்ல எனக்கு அடிச்ச ஜாக்பாட்டுக்காக தான் இந்த பார்ட்டியே. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வாங்க செல்வம். சரி, நாங்களும் தான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கோம். எங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்கல, உங்களுக்கு அடிச்சிருக்கு. என்னைக்கு கொடுத்து வச்சிருந்தீங்க. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. வயிற்றுச்சல்ல வாழ்த்திட்டு போறான், கையெல்லாம் சுடுது. என்ன செல்வம், ஏன் டல்லா இருக்கீங்கோ? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. கேரி ஆன். ஓகே. என்ன செல்வம், வந்ததுலேருந்து பார்க்குறேன் ரொம்ப டல்லாவே இருக்கீங்கோ. எனி ப்ராப்ளம்? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுது. வாங்கோ. உட்காருங்கோ. சொல்லுங்க, எனி ப்ராப்ளம்? ஆமா சேட்டு, கொஞ்ச நாளாவே எனக்கும் நந்தினிக்கும் சரிப்பட்டு வரல. ரொம்ப தப்பு தப்பாவே போயிட்டு இருக்கு. அவ என்னடான்னா, அவ இல்லாம என்னால ஆஃபீஸே நடத்த முடியாதுங்கிற ரேஞ்சில் பேசிட்டு இருக்கா. என் போராத நேரம் நான் ராஞ்சிக்கு போன இடத்துல அந்த பிஸ்னஸ் வேற சரிப்பட்டு வரல. அதனால ஒரு 20 கோடி ரூபாய் நஷ்டமாயிருச்சு. என்னால தான் அந்த 20 கோடி ரூபாய் போச்சுன்னு நந்தினி அடிக்கடி சொல்லி குத்தி காமிச்சிட்டே இருக்கா. அதான் நான் அதையே நினச்சிக்கிட்டு. ஆனால் நீ ஒரு பக்கம் தோ இந்த மாதிரி ஜாக்பாட்டாக அடிச்சிட்டு இருக்க. ஆனால் நான் பிஸ்னஸ் சரிஞ்சு போகிறத நினச்சி வருத்தப்பட்டு இருக்கேன். பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம். பணத்தை சேர்த்துட்டோம், அப்புறம் தானா சேர்ந்துக்கிட்டே இருக்கும். 20 கோடியே நான் ஒரு மாசத்துல சம்பாதிச்சிருக்கேன். நீங்க நினைச்சா ஒரு வாரத்துல இந்த பிசினஸ்ல சம்பாதிக்க முடியும். இதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க, என்ஜாய் பண்ணுங்க. Congratulations, sir. Yeah, Thank you. Sure. Carry on. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் கேம்பிளிங் மாதிரி தான். கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தாவே போதும். நம்ம ஷேர் மார்க்கெட் பிசினஸ்ல 1 வீக் இல்ல ஒரு மாசத்துல 100 crores ஈஸியா சம்பாதிக்கலாம். என்ன செல்வம், குடிக்காமையே இருக்கீங்கோ? குடிங்கோ.
எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சேட்டு? என்ன செல்வம், நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்கோ. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. சேட்டு, நீயே சொல்றல்ல, இந்த ஷேர் மார்க்கெட் பிசினஸ்ல நானும் இறங்கினா எனக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்கும்னு. எனக்கு அந்த ராஞ்சியில் விட்ட 20 கோடி ரூபாய் மறுபடியும் முடிக்கணும் சேட்டு. அந்த நந்தினி முகத்துல நான் கரிய பூசி ஆகணும். அதனால நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணு. எனக்கும் இந்த ஷேர் மார்க்கெட் பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணி என்னையும் பணம் சம்பாதிக்கவே. என்ன செல்வம் இப்படி சொல்லிட்டீங்கோ? உங்களுக்கு பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன்? எனக்கு தெரிஞ்ச பிசினஸ் நுணுக்கம் எல்லாத்தையும் உங்களுக்கு கத்து தரேன். நான் சொல்ற கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்க, நிச்சயம் ஜாக்பாட் அடிக்கலாம். உங்ககிட்ட அந்த திறமை இருக்கோ? சரி சேட்டு, நான் எப்படியாவது ஒரு பெரிய தொகையை ரெடி பண்ணி கொண்டு வந்து தரேன். எனக்கு இந்த ஷேர் மார்க்கெட் பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணி அந்த நந்தினி முகத்துல கரிய பூசுறதுக்கு உதவி பண்ணு. தேங்க்ஸ். வா செல்வம், உனக்காக சாப்பிடாம ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பசிக்குது, வா சாப்பிடலாம். எனக்கு வேணாம், நான் சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிடு. நெல்லு செல்வம், இங்க ஒருத்தர் உனக்காக பசியோட காத்துக்கிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாம போயிட்டு இருக்க. நான் கேட்டேனா எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருந்து? சாப்பிட வேண்டியது தானே. வர வர உன் போக்கே சரியில்லை செல்வம். நமக்குள்ள இருக்கிற அந்யோன்யமும் நெருக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. அது காரணம் நீதான். எப்ப என்ன டம்மியாக்கி நீ டாமினேட் பண்ணணும்னு நினைச்சு அப்பவே நமக்குள்ள இருந்த நெருக்கம் குறைஞ்சு போச்சு. நான் என்னைக்குமே உன்னை டம்மியாக்கி டாமினேட் பண்ணணும்னு நினைச்சதே இல்ல செல்வம். நீயா அப்படி ஒரு எண்ணத்தை உன் மனசுல வளர்த்து வச்சிருக்க. போதும், சும்மா வாதம் பண்ணிட்டு இருக்காது. கொஞ்ச நாளாவே வீட்டுக்கு வந்தாலே பெரிய எரிச்சலும் சண்டையுமா தான் இருக்கு. வீட்டுக்கு வந்தாலே வெறுப்பா இருக்கு.